பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளின் காலையில நாம் நேற்று பார்த்த அதே வழக்கத்தை தொடர்ந்து பார்க்க போகிறோம். 22வது அதிகாரம் 39வது வசனத்துல, பின்பு அவர் உட்பட்டு வழக்கத்தின்படி ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவருடைய கூட போனார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வழக்கங்களை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நிறைய பழக்கங்களை நம்ம கொண்டு இருப்போம். பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்து அனிச்சையாக செயல்படக்கூடிய பழக்கம் இருக்கும். சைக்காலஜிஸ்ட் சொல்லிடுறாங்க, ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் நம்ம கிட்டத்தட்ட முடித்து கொண்டு இருக்கிறோம். அந்த 16 மணி நேரத்துல 6 மணி நேரம் நம்ம செய்யறது மட்டும்தான் நமக்கு நினைவில் இருக்குமா. மற்ற மீதி 10 மணி நேரங்கள் நம்ம செய்யறது எல்லாமே ஆட்டோ பைலட். நம்மளை அறியாமையே செய்ய ஆரம்பிச்சிருவோம். காலையில் எழுந்ததுலேருந்து நம்ம அந்த நாள் முழுதும் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்மளை அறியாமலே செய்வோம். நம்ம அதை நினைத்து யோசிச்சு பார்த்து செய்யணுன்ற அவசியம் இல்லை. இதுதான் நம்முடைய வழக்கமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கும் இப்படி நிறைய பழக்கங்கள் இருந்தது, வழக்கமாய் கொண்டிருந்தார். நிறைய இடங்கள்ல நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், அவர் அதிகாலமே எழுந்திருப்பார், மலைக்கு கடந்து செல்லுவார், ஜனங்களை பார்த்தோன்னா மனதுருகுவார், ஜனங்களை பார்த்தோன்னா ஓடி போய் பேசுவார். தன் வேலை எவ்வளவு இருந்தாலும், தன் ஊழியங்கள் எவ்வளவு இருந்தாலும், எவ்வளவு கோல்ஸ் எவ்வளவு விஷயங்கள் கடந்து போனாலும், தன் மனது நிறைய பிளான்ஸ் இருந்தாலும், அவர் தன்னை சுற்றி நடக்கிறதை எப்பொழுதுமே கவனித்து கொண்டே இருப்பார். தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு போகிறவர் கிடையாது. ஒரு ஸ்திரீ தன் வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொட்டது முதற்கொண்டு தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்து கொண்டார். தட் இஸ் ஹிஸ் ஹேபிட். நம்முடைய லைஃப்ல யோசிச்சு பாருங்க, காலையில் எழுந்ததிலிருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். அந்த பழக்கம், ஒரு சிலர் ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர்ல அந்த டேவை தொடங்குவாங்க. சில பேர் காலைல ப்ரஷ் பண்ண உடனே காஃபி குடிப்பாங்க. சில பேர் ப்ரஷ் பண்ணாமலும் காஃபி குடிப்பாங்க. அவங்களால அதை மாற்றிக்க முடியாது. சின்ன வயசுல இருந்து நம்ம என்ன பழக்கத்தை பழக்கிறோமோ அதுதான் பிள்ளைங்கள்ட்ட வரும். பெற்றோரும் நம்ம செய்ய வேண்டியது சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கத்தை கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அந்த பழக்கம் தான் அவனை ஷேப் பண்ணுகிறது. வாட் ஹி டஸ், தட் இஸ் ஹிம். அதுதான் அவன். நல்ல பழக்கங்கள் உள்ளவர்கள் நல்லவர்களாகவே தான் இருப்பாங்க. அவங்கள 5 வளையாதது 50 வளையுமான்ற மாதிரி சின்ன வயசுல பழகிற பழக்கத்தை நீங்க பெருசானவனை மாற்றவே முடியாது. அப்பொழுது கஷ்டப்படுறதை விட இப்போவுமே நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுப்பது நல்லது. அப்படி சில பழக்கங்கள் என்ன ஆகும்னா அதுதான் அவங்கன்ற மாதிரி ஒரு டிட்டர்மினேஷன் கொண்டு வந்துடும். நம்மள ஃபேமிலியில ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி, இப்போ ஒரு ஃபேமிலியில 4 பேர் மினிமம் இருக்கீங்கன்னு சொன்னா 4 பேர்த்திட்டையும் 4 விதங்கள் 4 பழக்கங்கள் இருக்கும். ஒருவேளை நல்ல தாயா இருந்தா 4 பேர்த்தையும் ஒரே மாதிரி நடத்துவா. அதே நேரத்துல ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான், அவன் எந்திரிக்க மாட்டா. சர்ச்சுக்கு கூட எழுப்புனாதான் எந்திரிக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் ஆட்டோமேட்டிக்கா 4:30 அலாம் வச்சாலும் 4 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க இருப்பாங்க. ஏன்னா அது அவங்களுடைய வழக்கம். அவங்களால அதுக்கு மேல 5 நிமிஷம் கூட படுக்க முடியாது. என்னெல்லாம் பழக்கங்களை நம்ம சாதாரணமா நினைச்சோமோ இவ்வளவு நாள் வரைக்கும், இதுதான் நம்மளை நாம் யார் என்பதை காண்பிக்கிறது. இதுதான் நம்ம யாருன்றதை டிட்டர்மைன் பண்ணுகிறது. சில ஆம்பளைகள் லேடிஸ்க்கு உதவியே செய்யக்கூடாது, அது அவளுடைய வேலை அப்படின்னு சொல்லி ஒதுங்கியிருப்பாங்க. அது சில நேரங்கள்ல பெருமையா கூட நினைக்கலாம், நான் கிச்சன் பக்கமே போக மாட்டேன்னு. அது அவர்களை நல்லவர்கள் என்று காட்டாது. அது எப்படி இருக்கும்னா, the involvement and the love bond inside the family, அது என்னன்றதை காட்டிடும். ஸோ நம்ம பழகிற பழக்கங்கள் இருக்குல்ல, நம்முடைய ஆக்ஷன்ஸ், நம்முடைய பிஹேவியர்ஸ், ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யற எல்லாமே நம்மளை யார் என்பதை நிர்ணயிக்கக்கூடியது. அது ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் 1 2 இல்லைங்க, ஏகப்பட்டது இருக்கு. அவர் அதிகாலமே எழுந்திருந்தார். நமக்கு நிறைய பேருக்கு அதிகாலையே தெரியாது. தினமும் ஒரு டைம் வச்சு அதில் எந்திரிக்கணும், தினமும் ஒரு நேரம் ப்ரேயர் பண்ணணும், தினமும் சில நல்ல ஹேபிட்ஸ். எதெல்லாம் நல்ல ஹேபிட்ஸ் இல்லைன்னு யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, நமக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன விஷயத்துல நம்மளே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது, இதுதான் நான் இப்படிதான் இருப்பேன், காலையில நான் எந்திரிச்சோடனே என் கையில ப்ரஷ்ல பேஸ்ட் வச்சு கொண்டு நீ கையில கொடுக்கணும், இது உன் வேலை, நான் அது அப்படிதான் பழகியிருக்கேன், நான் என்னால ஏன்னா எங்க அம்மா அப்படி வளர்த்துட்டாங்க, ஸோ ஐ கான்ட் சேஞ்ச் மை செல்ஃப் அப்படிங்கிற நிறைய ஆண்கள் இருக்காங்க. நான் யார் குற்றப்படுத்துறதுக்கு சொல்ல, திஸ் இஸ் அவர் ஹேபிட்ஸ். பட் காட் வாண்ட்ஸ் us not only to believe him but also to follow him. அவரை நம்ப வேண்டும் என்று மட்டும் தேவன் நம்மை அழைக்கவில்லை. அவர் செய்ததை அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல. காலையில ஒரு அதிகாலமே எழுந்தார், ஆண்டவர் ஜனங்களை பார்த்து மனதுருகினார், ஜனங்கள்கிட்ட பேசினார், மலையில போய் ஜெபித்தார். இதெல்லாவற்றையும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுது, விசுவாசிக்க முடியுதுன்னா அது மட்டும் கர்த்தர் விரும்பவில்லை.
நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் விரும்புகிறார். அவர் போனாரு, அவர் கூடயே சீஷர்களும் போனார்கள். அதுதான் இன்னைக்குரிய வார்த்தை. அவர் போன உடனே சீஷர்கள் இல்லை, அவர் கூடயே சீஷர்களும் போனார்கள். அவரை பின்பற்றுகிற சீஷர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவருடைய வழக்கங்களை நம்முடைய வழக்கங்களாய் கொள்ள வேண்டும். இந்த வழக்கங்களை நம்ம வழக்கமாக கொண்டா மட்டும்தான் கிறிஸ்துவனுடைய சீஷர்களாய் நாம் இருப்போம். கிறிஸ்து விரும்புகிற நல்ல ஒரு மாதிரிகளாய் நாம் வாழ முடியும். இந்த லெந்து காலங்களில் நம்ம பழகி கொள்ள வேண்டிய மிக முக்கியமானது என்ன தெரியுமா? நம்முடைய பழக்கங்களை, நம்முடைய வழக்கங்களை தேவனுக்கு பிரியமானபடி மாற்றுவோம். எதெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோமோ அவை எல்லாவற்றையும் மாற்றி நாம் யார் என்பதை நம்முடைய பழக்கங்கள் நிர்ணயிக்கிறதுன்ற ஒரு அவேர்னஸ் நமக்கு வேணும். God wants us to be aware of our habits. நம்முடைய பழக்கங்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இவ்வளோ நாள் வரைக்கும் சில பழக்கங்களை சில பேர் சொல்லியிருப்பாங்க, நம்மளால் மாற்ற முடியலன்னு இருந்திருக்கலாம். அதெல்லாம் தாண்டி யாரும் நம்மளை மாற்ற வேண்டியதில்லை. ஜீசஸ் இஸ் தேர். ஆண்டவர் எப்படி இருந்தாரோ அவரை ஃபாலோ பண்ணுற நம்ம அவரை போலயே இருப்போமே. யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. இனி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மாற்ற வேண்டும் என்று நினைக்கிற பழக்கங்களை மாற்றிக்கொண்டு நாம் யார் என்பதை தேவனுக்குள் நம்ம ப்ரூவ் பண்ணி தேவனை போல வாழ்ந்து அவருடைய பழக்கங்களை கற்றுக்கொண்டு நம்மளை ஷேப் பண்ணுகிற பழக்கங்களை நாம் மாற்றிக்கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.